வணக்கம் நண்பர்களே. திருமணம் நடக்கப் போகிறது. பந்தலை களை கட்டி இருக்கிறது. மணமகன் அழகாக அமர்ந்திருக்கிறார். திடீரென்று ஒரு முதியவர் உள்ளே வருகிறார். நிறுத்துங்கள், இந்த திருமணத்தை. இந்த மணமகன் எனக்கு அடிமை என்று கத்துகிறார். ஆச்சரியமாக இருக்கிறதா? ஊரே அந்த முதியவரை பைத்தியம் என்று ஏசுகிறது. மணமகனோ கோபத்தில் அவர் கையில் இருந்த ஓலையை பிடுங்கி எறிகிறார். ஆனால் அந்த முதியவர் காட்டிய ஒரு பழைய ஓலை அந்த வாலிபரின் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. அந்த வாலிபர் வேறு யாருமல்ல, தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படும் சுந்தரமூர்த்தி நாயனார். இறைவனையே தனக்கு தூது போக சொன்ன, இறைவனை பித்தா என்று திட்டிய, சிவபெருமானின் உற்ற நண்பராக வாழ்ந்த ஒரு அடியாரின் கதைதான் இது. இன்று நாம் சுந்தரரின் பிரமிக்க வைக்கும் வாழ்க்கையை பற்றி பார்க்கப் போகிறோம். சுந்தரர் முற்பிறவியில் கைலாயத்தில் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்யும் ஆளாள சுந்தரராக இருந்தார். ஒருமுறை நந்தவனத்தில் மலர் பறிக்கும் போது பார்வதி தேவியின் தோழிகளான அந்நிதி மற்றும் கமலினியை பார்த்து அவர் மனம் சலனப்படுகிறது. இறைவன் அவரை பூலோகத்தில் பிறக்குமாறு பணிக்கிறார். ஆனால் சுந்தரர் பயப்படுகிறார். இறைவா, நான் பூலோக மாயையில் சிக்கி உன்னை மறந்துவிட்டால் என்ன செய்வது என வேண்டுகிறார். சிவன் வாக்கு கொடுக்கிறார். சரியான நேரத்தில் நானே வந்து உன்னை தடுத்தாட்கொள்வேன். திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் சடையனார் இசை ஞானியாருக்கு மகனாக பிறக்கிறார் நம்பி ஆரூரர். அந்நாட்டு மன்னன் நரசிங்க முனையர் சிறுவன் சுந்தரரின் அழகைக் கண்டு வியந்து தன் அரண்மனையிலே வளர்க்கிறார். சுந்தரருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் போதுதான் அந்த முதியவர் வருகிறார். உன் பாட்டன் எனக்கு எழுதி அடிமை என்று முதியவர் வாதிடுகிறார். சுந்தரர் அவரை பித்தன் என்கிறார். இறுதியில் திருவெண்ணெய்நல்லூர் கோயிலுக்குள் மறைந்த முதியவர் சிவபெருமானாக காட்சி தருகிறார். முதல் பாடல், நீ என்னை பித்தன் என்றாயே, அதையே முதலாக கொண்டு பாடு என்கிறார் சிவன். பித்தா பிறைசூடி என தொடங்குகிறது சுந்தரரின் தேவாரம். திருவாரூரில் சிவத்தொண்டு செய்த பறவையாரை காதலிக்கிறார். சிவனே இடையில் நின்று இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார். சுந்தரருக்கு சிவன் ஒரு வேலைக்காரன் போல உதவுகிறார். அடியார்களுக்கு உணவளிக்கும் பொன் தருகிறார். பிறகு திருவெற்றியூர் செல்கிறார். அங்கு சங்கிலியாரை சந்தித்து திருமணம் செய்கிறார். உன்னை பிரிய மாட்டேன் என்று மகிழ மரத்தடியில் சத்தியம் செய்கிறார். சத்தியத்தை மீறி திருவாரூரில் செல்ல முயலும்போது சுந்தரர் இரு கண்களையும் இழக்கிறார். இது அவர் வாழ்க்கையின் மிக உருக்கமான பகுதி. ஒவ்வொரு தலமாக சென்று பாடி இறுதியில் காஞ்சியில் ஒரு கண்ணும் திருவாரூரில் மற்றொரு கண்ணும் திரும்பப் பெறுகிறார். அவிநாசியில் முதலை விழுங்கிய ஒரு சிவனை பதிகம் பாடி 4 வருட வளர்ச்சிக்கு பிறகு முதலையின் வாயிலிருந்து உயிருடன் மீட்கிறார். திருத்தொண்ட தொகை இதுதான் மிக முக்கியம். 63 நாயன்மார்களை பற்றி அவர் பாடிய திருத்தொண்ட தொகைதான் இன்று நாம் படிக்கும் பெரிய புராணம் உருவாக காரணமாக இருந்தது. சேரமான் பெருமாள் நட்பு. கேரளா மன்னர் சேரமான் பெருமாள் சுந்தரரின் உயிர் நண்பர். வெள்ளை யானை. தனது 18வது வயதிலேயே சுந்தரர் கைலாயம் செல்ல விரும்புகிறார். சிவபெருமான் ஒரு வெள்ளை யானையை அனுப்ப அதில் அமர்ந்து கைலாயம் செல்கிறார். நண்பர் சேரமான் பெருமாள் தன் குதிரையின் காதில் பஞ்சாட்சரம் சொல்லி சுந்தரரை பின்தொடர்கிறார். சுந்தரரின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். இறைவனை ஒரு எஜமானாகவோ பயப்பட வேண்டிய சக்தியாகவோ பார்க்காமல் ஒரு தோழனாக நினைத்தால் அவன் நமக்காக தூது போவான், நமக்காக கஷ்டப்படுவான். 18 ஆண்டுகளோ வாழ்ந்தாலும் இன்று தமிழுக்கும் சைவத்திற்கும் அவர் ஆற்றிய தொண்டு அழியாதது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தென்னாடுடைய சிவனை போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு மகாத்மாவின் கதையை பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாயா. கோவில் பயணி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாயா.